மதுரை மாநகர மாவட்ட அதிமுக சார்பில் அக்கட்சியின் மாவட்ட அலுவலகம் முன்னதாக அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் கே ராஜு திறந்து வைத்தார். தொடர்ந்து குடிநீர், மோர், இளநீர், தர்பூசணி பழம், பலாப்பழம், கொய்யாப்பழம், வெள்ளரிக்காய் உள்ளிட்டவைகளை பொதுமக்களுக்கு வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கோடைக்காலம் முழுவதுமாக மக்களுக்காக நீர்மோர் வழங்க இருக்கிறோம் என்றும், பதநீர் உடல் நலத்திற்கு நல்லது, அதை குடிக்க வேண்டும் என்றும், அதிமுக பலம் வாய்ந்த கட்சி என்றும், எடப்பாடியார் எதை செய்தாலும் வெற்றி என கூறினார். வெப்பத்தை தணிக்கின்ற வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கோடை வெயிலில் வருகிற மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு, பாட்டாளி மக்களுக்கு அவருடைய தாகத்தை தீர்க்கின்ற வகையில் இந்த தொடர் நல்ல பணியை எங்கள் மனித புனிதர் கழக நிறுவனத் தலைவர் புரட்சித் தலைவர் காலம் தொட்டு கழகத்தை வார்த்தெடுத்த புரட்சித் தலைவர் அம்மா காலம் வரை, அடுத்து எங்களுடைய இன்றைக்கு 3ஆம் தலைமுறை தலைமையேற்றிருக்கின்ற பொதுச் செயலாளர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ஆனால் எடப்பாடியார், புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய வழிகாட்டின் பேரில் ஒவ்வொரு மாவட்டங்களில் இது போன்ற நீர்மோர் வழங்கு நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. புரட்சி தமிழர் எடப்பாடியார் எது செய்தாலும் வெற்றி வெற்றி வெற்றி. பெண்களை இழிவுபடுத்தி பேசிய பொன்முடியை அமைச்சர் பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா வலியுறுத்தியுள்ளார். திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக அமைச்சர் பொன்முடி அருவருக்கத்தக்க வகையில் பெண்களை இழிவுபடுத்தி பேசிய நிலையில் அவரை கட்சி பதவியில் இருந்து விலக்கி இருப்பது போதாது என்றும், பெண்களை மட்டுமின்றி சைவத்தையும் வைணவத்தையும் பின்பற்றுகின்ற அனைவரது மனதையும் புண்படுத்திய பொன்முடியை அமைச்சர் பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என வலியுறுத்தி பேசினார். மேலும் பொன்முடி பேச்சுக்கு திமுக கூட்டணி கட்சியில் சிபிஎம் தவிர மற்ற கட்சியினர் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்ற செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த அவர், திமுக கூட்டணியில் உள்ள சிபிஎம் கட்சியை தவிர மற்ற கூட்டணி கட்சியினருக்கு மானரோசம் கிடையாது என விமர்சித்து பேசினார். அவர்கள் இந்து மதத்திலே இருக்கின்ற 2 பெரிய கிளைகள், சைவம், வைஷ்ணவம், இந்த 2ஐயும் மிக கேவலமாக அருவருக்கத்தக்க முறையில் விலைமாதர்களோடு தொடர்பு படுத்தி பேசியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அவர் திமுகவில் என்ன பொறுப்பில் இருக்காங்கிறத பற்றி we are not concerned. அமைச்சர் பொறுப்பிலிருந்து பொன்முடி உடனடியாக டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும். அதிமுக பாஜக கூட்டணி நம்பிக்கை கூட்டணியாக இருக்கும் என தமாக தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே கவரப்பட்டி கிராமத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் நிர்வாகி இல்ல திருவிழாவிற்கு வருகை தந்த தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், திமுக அரசை அகற்ற வேண்டும், அதற்கு உறுதியான கூட்டணி தேவை என்ற நிலையில் மக்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையில் பாஜக அதிமுக என்ற கூட்டணி அறிவிப்பு தமிழக வாக்காளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி என தெரிவித்தார். மேலும் பொன்முடியின் சர்ச்சை பேச்சுக்கு உடனடியாக அமைச்சர் பொறுப்பில் இருந்து நீக்க வேண்டும் என்றும், அதிமுக பாஜக கூட்டணி நம்பிக்கை உரிய கூட்டணியாக முதல் கூட்டணியாக வரும் நாட்களில் வலம் வரும் என தெரிவித்தார். அதிமுக பாஜக கூட்டணி தமிழகத்திலே நம்பிக்கைக்குரிய கூட்டணியாக முதல் கூட்டணியாக வரும் நாட்களிலே வலம் வரும். கடந்த 4.5 ஆண்டுகளில் 22,466 மாற்றுத்திறனாளிகளுக்கு இனிப்பு சக்கரம் பொருந்திய பெட்ரோல் ஸ்கூட்டர்கள் வழங்கப்பட்டுள்ளது என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை சோழிங்கநல்லூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான இலவச இனிப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர்கள் வழங்கும் நிகழ்ச்சி மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு பெட்ரோல் ஸ்கூட்டர் வழங்கினார். இதேபோல் 15 பார்வையற்ற நபர்களுக்கு 15,000 ரூபாய் மதிப்புள்ள 15 செல்போன்களை அமைச்சர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தென் சென்னை திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன், சோழிங்கநல்லூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் எஸ். அரவிந்த் ரமேஷ் மற்றும் மாற்றுத்திறனாளி நலத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.
பின்னர் மேடையில் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் கடந்த 4.5 ஆண்டுகளில் 230 கோடியே 95 லட்சத்து 48,000 ரூபாய் மதிப்பீட்டில் 22,466 மாற்றுத்திறனாளிகளுக்கு இனிப்பு சக்கரம் பொருந்திய பெட்ரோல் ஸ்கூட்டர்கள் வழங்கப்பட்டது என தெரிவித்தார். திறனாளிகள் நலவாழ்வுத்துறையில் இதுவரை வேறு எந்த ஆட்சி காலத்திலும் இல்லாத அளவுக்கு 4 ஆண்டுகளிலேயே 22,466 ஸ்கூட்டர்கள் வழங்கப்பட்டு இருப்பது என்பது இதுவே முதல் முறை. இது ஒரு மிகப்பெரிய அளவில் சாதனை. இந்த 22,466 பெட்ரோல் ஸ்கூட்டர்களும் ஒவ்வொன்றும் 1,02,800 ரூபாய் செலவில் இன்றைக்கு கொள்முதல் செய்யப்பட்டு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தமிழக அரசு 230 கோடியே 95,48,000 மதிப்பீட்டில் இன்றைக்கு இந்த வாகனங்களை வழங்கி இருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த கட்சியோடு எந்த கட்சி கூட்டணி வைக்க வேண்டும் என்பது அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு என்றும் இதில் மற்றவர்கள் பேசுவது தேவையற்றது என்றும் முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த புதுப்பட்டினத்தில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக செய்தி தொடர்பாளரும் முன்னாள் அமைச்சருமான ப. வளர்மதி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி நீர்மோர் பந்தலை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், எந்த கட்சியோடு எந்த கட்சி கூட்டணி வைக்க வேண்டும் என்பது அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு, இதில் மற்றவர்கள் பேசுவது தேவையற்றது என்றும் தமிழ்நாட்டு மக்களின் நலன் கருதி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நல்ல முடிவை எடுத்துள்ளார் என தெரிவித்தார். நான் உங்களை தாழ்மையை கேட்டுக்கொள்வது தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக, தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் எங்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நல்ல முடிவை எடுத்து தமிழ்நாட்டு தீராத பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைப்பதற்கு நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பார் என்கிற நம்பிக்கையை நீங்கள் எல்லாம் மனதிலே வைத்துக் கொண்டு, பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.